திரிசூலத்தில் சாக்கு முட்டையில் வீசப்பட்ட மூதாட்டியின் பிணம். திரிசூலம் கோவில் அருகே சாக்கு முட்டையில் மூதாட்டியின் பிணம் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரம் அடுத்த திரிசூலம் முக்குந்தியம்மன் கோவில் தெருவில் சாலையோரம் சாக்கு மூட்டை ஒன்று கிடந்தது. அதிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசவே சந்தேகமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து உடனடியாக பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது தெரியவந்தது. உடனே அந்த உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து இறந்து கிடந்த பெண் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், உள்ளூர் நபரா அல்லது வெளியூரை சேர்ந்தவரா, அவரை கொலை செய்து இங்கு வீசி சென்றனரா, ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான பாக்கியலட்சுமி என்பதும், இவருக்கு திருமணமாகி 10 பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்துவிட்ட நிலையில் பிள்ளைகள் யாரும் ஆதரிக்காததால் பூ வியாபாரம் செய்து அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். அப்போது திரிசூலம் பகுதியில் ஹோட்டலில் வேலை செய்து வந்த 63 வயதான முகமது ஆசான் என்பவருடன் பாக்கியலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் கணவன் மனைவி போல் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்பட்டது. முகமது ஆசானுக்கும் வேலை பறிபோனது. இதனால் தம்பதியர் வறுமையில் வாடி வந்தனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென பாக்கியலட்சுமி உயிரிழந்தார். அடக்கம் செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லாததால் செய்வதறியாது தவித்து வந்த முகமது ஆசான் உடன் வாழ்ந்த பெண்மணியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சாலையோரம் வைத்துவிட்டு சென்றார். இதனை கண்ட சமூக ஆர்வலர்கள் யாரேனும் உடலை கைப்பற்றி நல்லபடியாக அடக்கம் செய்து விடுவார்கள் என்று நினைத்தார். ஆனால் அது இவ்வளவு தூரம் போலீசார் வழக்கு விசாரணை என்று வரும் என்று தெரியாது என்று போலீசாரிடம் அப்பாவியாக தெரிவித்தார். போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.